மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நல்ல நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நல்ல நேரமா தான் இருந்தது. மதியானம் 1 மணிக்கு மேல தான் சரியில்லை. மீரா லஞ்ச் சாப்பிட்டியா? இன்னும் லஞ்ச் சாப்பிடல, பட் லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அதனால வேண்டாம். அட கொஞ்சமா சாப்பிடு. லாலி பிளேட் எடுத்துருவாங்க, நீ போய் கை கழுவிட்டு வா. வேணாண்டா, எனக்கு கொஞ்சம் கூட பசியே இல்ல. நான் இப்படி வாயை பார்த்துட்டு இருக்கிறது கஷ்டமா இருந்தா சர்வ் பண்றேன். ஐயோ அது வேணாமா, நான் செய்ய வேண்டிய வேலைய மத்தவங்க செஞ்சாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் 11 மணிக்கு தானே சாப்பிட்ட, இப்போ ஜீரணம் ஆயிருக்கும். எனக்கு கம்பெனி கொடு. எனக்கு பசி இல்லப்பா, நீங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடுறத பாக்குறது தான் எனக்கு சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு எது சந்தோஷம்னு எனக்கு நல்லா தெரியுமே. அது சூரஜுக்கு அவ்வளவா பிடிக்காதே. யார் சொன்னது? படிக்கிற காலத்திலேயே எங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஊர்காவை எடுத்து எடுத்து சாப்பிடுற ஆள் தான் இவன். சமையல் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? பிரெக்னன்சி டைம்ல நீங்க நல்லா சாப்பிடணும். எல்லாரும் ஏன் ஸ்லோ மோஷனுக்கு மாறிட்டீங்க? சீக்கிரம் சாப்பிடுங்க. நம்ம இன்னைக்கு எல்லாரும் சினிமாக்கு போலாம். சினிமா போற விஷயம் சார் இப்பதான் எங்களுக்கு சொன்னாரு. ஆனா நேத்தே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க போல. நான் சொன்னது சரிதானே? லாலி தேவையில்லாம பேசாதீங்க. நீங்களும் சினிமாக்கு போறத பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? அப்போ ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னாச்சு சமிலி? எனக்கு கொமட்டுற மாதிரி இருக்கு. வரும், கர்ப்பமா இருக்கும் போது கொமட்டெல்லாம் அடிக்கடி வரதான் செய்யும். இப்படி வாயை பார்த்துட்டு இருக்காம சீக்கிரம் சாப்பிடு சூரஜ். 2:30 மணிக்கு ஷோ. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். ஒரு டிக்கெட் கம்மியா புக் பண்ணா போதும். அது ஏன்? எனக்கு சினிமாக்கு வரதுக்கு மூடு இல்ல. மீரா தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க, எனக்கு டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரமாவது நல்லா தூங்கணும். நான் வரலன்னு சொன்னதுனால நீங்க சினிமாக்கு போகாம இருக்காதீங்க. திடீர்னு வந்துட்டு கிளம்புற? சில விஷயத்த 1 மாசத்துக்கு தள்ளி வைக்க முடியாதுல்ல. நீ இப்படி ஓடி வந்துட்டு ஓடி போறது கஷ்டமா இருக்குப்பா. சொல்ல போனா உனக்கு நல்லா சமைச்சு போட கூட என்னால முடியல. ஆனா எதிர்பார்த்ததை விட நிறைய இங்க நடந்திருக்குல்ல. சடனா எனக்கு 15 நாள் லீவ் கிடைச்சப்போ என் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்தது. ஆனா இது நடுவுல ஜெயக்கா பிரச்சனை வந்த உடனே ஒரு முடிவை சரியா எடுக்க முடியலனாலும் ஜெயக்கா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன்ல. இன்னும் 1 வருஷத்துல அஜயோட படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்ல. எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. அவன் முதல்ல படிப்பை முடிச்சு அவனுக்குன்னு ஒரு வேலையை தேடி நல்ல இடமா பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு 28 வயசானதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க. இந்த வீட்டோட முழு பொறுப்பும் எனக்கு தானே. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை யோசிச்சா போதும். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலப்பா. கல்ஃப்ல ஏசி காத்துல வேலை பார்க்குற எனக்கு என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு தானே. இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிரச்சனை ஏதாவது சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லி அதை தடுத்துருவீங்க. அதை கேட்கும்போது நான் வருத்தப்படுவேன். அதனாலதான் கல்ஃப்ல இருந்து ஒருத்தன் வீட்டுக்கு வரும்போது மற்ற எல்லாத்த பத்தி அவன் வெளியே சொன்னாலும் அவனோட சங்கடத்தை மட்டும் அவன் வெளியே சொல்லவே மாட்டான்.
நீ இல்லனா இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் வேற யாரு பாப்பா? அதுக்காக என் தலையில பாரத்தை அதிகமா வைக்காதீங்க. என்னால முடியலனா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போயிடுவேன். கடவுளே, நீ ரெடி ஆயிட்டியா? சரி, நானும் உன் கூட வந்துடுறேன். நாங்க கார்ல போல, பஸ்ல தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாரத்தையும் என்னால கொண்டு போக முடியாது. நான் என்ன நினைச்சேன்னா நீ கார்ல தான் போறேன்னு. உன்னை வழி அனுப்புறதுக்கு நானும் ஏர்போர்ட் வரைக்கும் வரலான்னு தான் நினைச்சேன். அங்க வரைக்கும் வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். போற வழியில நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் நீ சொன்ன ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த கல்யாணத்தை பத்தி பேச. குடும்பத்தோட தகுதின்னு நீங்க தான் அதை வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. இதுக்கப்புறம் அதை பேச எனக்கு இஷ்டம் இல்ல. நீ புடிவாதம் பிடிக்காதப்பா. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நாங்க போய் பாக்குறோம். நான் ஆசைப்பட்ட விஷயத்தை எதுக்கு நீங்க முதல்ல வேண்டான்னு சொல்றீங்க? நான் என்ன நினைச்சேன்னா ஜெயாவோட பிரச்சனைக்காக தான் நீங்க வந்தேன்னு. உன் மனசுக்குள்ள இந்த கல்யாணத்தை பத்தி நிறைய ஆசை இருக்குன்னு சுதா என்கிட்ட சொன்னான். நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல சில விஷயத்தை நம்ம அப்படியே மறந்துடலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு குடும்பத்துல என்ன போல ஒருத்தன் இருப்பான், இல்லனா ஒருத்தி. வீட்டுல இருக்க மத்தவங்களுக்காக அவனோட சுகத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக வாழ்ற ஒரு ஆளு. இதெல்லாம் எதுக்காகன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கஷ்டப்பட்டும் கடன் வாங்கியும் வீட்டு செலவும் பண்ணி கடைசியில வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குற ஒரு ஆளு. நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதை பார்க்கறதுக்கு கண்ணு இருந்தா மட்டும் பத்தாது, அடிக்கடி மனசையும் திறந்து பார்க்கணும். ஆரம்பத்துல வீட்டோட மூத்த பையன் ஏன் சொல்றாங்கன்றது எனக்கு தெரியாம இருந்தது. இப்ப அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாலாவோட கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சுதான் நீ கல்ஃபுக்கே போன. அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா சூரஜுக்கும் பாலாக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்கும். உங்க என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. பாலாவோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? ஹரி, கிளம்புற நேரத்துல அப்பா கிட்ட சண்டை போடாதப்பா. சந்தோஷமா போயிட்டு வா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் அப்பாவோட மனசுல இதான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரும் மனசார எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு. இவ்வளவு தூரம் நடந்தப்புறமும் இனிமே நான் தனியா வாழ எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வேண்டியதை நானே கண்டுபிடிச்சு நான் தேடி கூட்டிட்டு போயிடுவேன். அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு போறதுக்காக கொடுத்த பணத்தை 100 மடங்கு திரும்ப கொடுத்தாலும் பாலாவோட நஷ்டப்பட்ட வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. இந்த குடும்பத்தை காப்பாத்ததான் நான் கல்ஃபுக்கே போனேன். அதை நான் என் தங்கச்சிக்காக பண்ண ரொம்ப கொடூரமான செயல்னு அப்பா சொல்லும் போது எனக்கு தெளிவா புரிஞ்சுது. நான் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கவே கூடாது. ஏன் தப்புதான். என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வரேன்.
ஏண்டி இவ்வளவு லேட்டா வர? மத்த நாட்கள்ல நான் வந்ததை விட 10 நிமிஷம் தானே லேட் ஆச்சு. 10 நிமிஷமா? மணி 6 ஆக போகுதுல்ல. இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்த? எங்க போயிருந்தேன்னு இல்லைல்ல, யாரு கூட போயிட்டு வரணும்னு நீங்க கேட்க வந்தீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பதில் சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போனா போதும். நான் இப்போ அந்த ஆபீஸ்ல ஸ்லீப்பர் வேலை எதுவும் பண்ணல. எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிற அக்கவுண்ட் செக்ஷன். கணக்கை கிளியர் பண்ண கொஞ்சம் ஓவர் டைம் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். ஓ, யாருமே சொல்லனாலும் நீ ஓவர் டைம் பண்ண ரெடியா தானே இருக்க. சடனா ஒரு நாள் ஸ்வீப்பர் அக்கௌண்டன்ட் ஆயிட்டா, அப்புறம் எப்பவும் ஓவர் டைம் வேற பாக்குறா. அதோட காசு அக்கவுண்ட்ல விழுந்துட்டு தானே இருக்கு. சொல்லிட்டு போடி. உங்களை மாதிரி புருஷங்க இருக்கிற சமயத்துல பொண்டாட்டிங்க அந்த மாதிரி செய்வாங்க. எடி சூரஜ், எங்க போறீங்க? நீயே கேட்டல. இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்லல்ல. அந்த ஆள் அந்த பொண்ணு அடிச்சே கொன்னுடுவான். பக்கத்து வீட்டுல இப்படி அக்கிரமம் நடக்குது கேட்காம இருந்தா எப்படி? சூரஜ் வேண்டாம், அந்த ஆள் ஒரு பைத்தியக்கார மனுஷன். சூரஜ், நீங்க அங்க போனீங்கன்னா அகிலாவோட கள்ளக்காதலன்னு சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவான். உன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் தானே, அவங்கள வச்சு அவங்க புருஷனுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு தான் சகிச்சுக்கிட்டே இருப்போம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போறதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? அகிலா என்னன்னா என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு அந்த பொண்ணு ரெடியா இருக்காளா? எந்த காரணமும் இல்லாம அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு அவன பைத்தியமா? சில வீட்டுல புருஷங்க கோவத்தை அடிச்சு காட்டுவாங்க, மத்தவங்க உள்ள வச்சுக்கிட்டே வெளியே சிரிச்ச மாதிரி காட்டுவாங்க. ஒரு விதத்துல சொல்லணும்னா இந்த 2 பேருமே பைத்தியக்காரங்க தான். நான் நாளைக்கு உன் ஆபீஸ்க்கு வரேன். அகிலா கையாலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி நம்ம ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம். என்ன இந்த அலறலும் சத்தமும் என்ன ரொம்பவே பாதிக்குது. நீயும் அதை கேட்டுட்டு தானே இருக்க, நம்மளோட குழந்தையும் அதை கேட்டுட்டு இருக்கு. ஓ, பக்கத்து வீட்டுக்காரி அடி வாங்குறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிறக்க போற குழந்தைய நினைச்சுதான் உங்களுக்கு கவலை. ஒரே கல்லுல 2 மாங்க கிடைக்கிறது சந்தேகம் தான். நேத்து வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளுக்கு நாம உதவி பண்ண போறோங்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு நம்மளால ஏதாவது நல்லது நடந்தா நடக்கட்டும். பொண்ணை ஸ்கூலுக்கு சேர்க்கிற வயசு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஆளுக்கு படிக்கணும்னு தோணி இருக்கு. வேலை கிடைக்கணும்னா நான் இன்டர்வியூக்கு படிச்சுதான் ஆகணும். அது சரிதான், உனக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷம் வயசு குறைஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு வந்த வயசை விட இப்ப இவளுக்கு வயசு கம்மி தானம்மா. அப்புறம் கொஞ்சம் உடம்பு போட்டுடுச்சு, அவ்வளவுதான். மத்த பொண்ணுங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா பொண்டாட்டிக்கு வயிறு பெருசாயிடுச்சு, கலர் கம்மியாயிடுச்சு கமெண்ட் பண்ணதான் செய்வாரு. இன்னைக்கு என்ன சொல்லி பொண்டாட்டிட்ட சண்டை போடலான்னு நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்திருக்க? ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாசப்படியில நமக்காக புன்சிரிப்போட காத்துட்டு இருக்க பொண்டாட்டிய பார்க்கதான். ஆனா நான் பாக்குறது 1000 கேள்விகளோட நிக்கிற ஒரு பொண்டாட்டிய. நான் பிஎஸ்டி டெஸ்ட் எழுதலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ, உனக்கு வேலை கிடைக்கிறது மட்டும்தான் பாக்கி. கொடுப்பேத்தாதீங்க. என்ன திடீர்னு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டீங்கன்னா
தைரியமா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கணும்ல, பயப்படாம வாழலாம்ல. பொண்ணுங்க வேலைக்கு போறது நல்லதுதான். ஆனா அது எப்பவுமே புருஷனை பழி வாங்குறதுக்கான லைசன்ஸா மட்டும் நீங்க நினைக்க கூடாது. பயப்படாம வாழ்றதுக்கு முதல்ல பொண்டாட்டிக்கு தேவைப்படுறது வேலை இல்ல, குடும்பத்தோட பாதுகாப்பு தான். ஒரு பொண்ணு அம்மாவா கடவுளா ஏன் சொல்றாங்கன்னா அவங்க குடும்பத்தோட கோவிலா இருக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தூக்கி போட்டாங்கன்னா அதுக்கு பேர் சிலை இல்ல, வெறும் கருப்பு கல்லு தான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வந்துட்டியா? அப்படியே உள்ள வா. இன்னைக்கு லீவ் தானே, அப்புறம் எதுக்காக வந்த? சும்மாதான், எனக்கு போர் அடிக்குது வீட்ல, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரி நீ சாப்பிடு, நான் கிளம்பணும். அட அப்படியே கொஞ்சம் உட்காருப்பா. எந்த விஷயமும் இல்லாம நான் உன்னை இங்க வர சொல்ல மாட்டேன்ல. இந்த விஷயத்த போன்ல சொல்லிடலாம், ஆனா அதை கேட்கும் போது உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அதை பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு நீ ஒரு வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல. ஓ அதெல்லாம் முடியாதுப்பா. சொல்ல போனா நான் உன் முகத்தை நேர்ல பார்க்கணும்னு நினைச்சேன். நான் எதுக்காக இன்னைக்கு லீவ் எடுத்தேன்னு நீ என்கிட்ட கேட்கவே இல்லைல்ல. ஒரு ஆளை தேடி நான் போயிருந்தேன். யாரு? பாலசுதாவை. பார்த்தல உன் முகத்துல மாற்றம் வருது. இதெல்லாம் அபூர்வமா தான்டா என்னால பார்க்க முடியுது. நீ எதுக்கு பாலாவை தேடிலாம் போன? என்னோட நெருக்கமான நண்பனுக்காக தான். அவளை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிறுத்தி நீ அவகிட்ட ஒரு சாரி சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல. பாலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? டாக்டர் அங்கிள் கொடுத்த அட்ரஸ் வச்சுதான் நான் தேட ஆரம்பிச்சேன். நான் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். அதை வச்சு நானும் தேடி பார்த்தேன். ஆனா அப்ப பாலா புருஷன் கூட பூனேல இருந்தா. அங்க இருந்து திரும்பி வந்துட்டா. அவ ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கொஞ்ச நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அங்க இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா வேற ஊருக்கு குடி போயிட்டாங்க. எங்க? இன்னைக்கு ஒரு நாள்ல என்னால இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பாலசுதா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க ஊர் ஸ்கூல்ல ஹெல்ப்பரா வேலை பார்த்திருக்காங்க. இப்போ அங்க போறது இல்ல. நீ சொன்ன மாதிரி சுத்து வட்டாரத்துல எங்கேயோ தான் பாலசுதாவும் அவங்க ஹஸ்பண்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எங்கன்னு இங்க யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் பாலாவை தேடி நீ போகாத. என்ன உன் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? இதை ஏற்கனவே நீ சொல்லியிருந்தா நான் என்னோட லீவை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். இனி நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அவளுக்கு நான் பண்ண துரோகத்துக்காக என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு. அவ பதிலுக்கு உன் வாழ்க்கை வேணும்னு கேட்டா? அவளுக்கு தேவைப்பட்ட என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் உயிரியை நான் கொடுப்பேன். சூரஜ், அப்ப சமிலி? என் வாழ்க்கையில சமிலிக்கு 2வது இடம் தான். நான் பாலாவை கண்டுபிடிக்க ஏன் முயற்சி பண்ணனா, நீ அவளுக்கு பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டு உன்னுடைய மனசை அமைதியாக்கதான். அதுக்கப்புறம் பாலசுதா பத்தின பிரச்சனை முடிஞ்சு போயிடும் நினைச்சேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் முடிவு சரியில்லை சூரஜ். என் முடிவு இப்பதான் சரியாயிட்டே வருது. இல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் பாலசுதாவை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தவனா. இப்போ நான் என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் எப்பவும் பாத்துக்கவே கூடாதுன்னு. சொல்லிட்டு போடி. உங்கள மாதிரி புருஷங்க இருந்தா சில பொண்டாட்டிங்க அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. பேசுற
நீ எந்திரிச்சிட்டியா? நீ செத்து போயிருப்பல நான் நினைச்சேன். வாழணும் உங்களை விட அதிகமான ஆசை எனக்கு இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு அடி அடிச்சாலும் நான் எந்திரிச்சு நடப்பேன். உனக்கு கொடுத்தது இன்னும் போதல போல இருக்குல்ல. உடம்ப நம்ம கைத்தடி வச்சு நம்ம நடக்கலாம். அந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு ஆளை எந்திரிச்சு நிக்க வச்சதுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட். டீ குடிங்க, உங்களுடைய சோர்வு போகட்டும். இருடி, என்ன நிரந்தரமா கட்டல படுக்க வைக்கலான்னு தான் நீ நினைச்சிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு பாத்தியா? வேணுக்கு இப்பயும் பழைய பலம் இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தப்போ நீ என்னடி சொன்ன? இனிமே நீ சொல்றத நான் கேட்கணும்னு சொன்னல, அப்படித்தானே? உன்னோட அந்த வார்த்தையையும் செய்கையையும் நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன்டி. அன்னைக்கே நான் என் மனசுல பதிய வச்சுட்டேன். நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை உன் கழுத்தை புடிச்சு அதுக்கான பதில கொடுக்க வேண்டியதுதான். ஆனா உன்னை அடிக்கிறதுக்காக நீயே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க. இனிமே உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க இதோ இது போதும். இதை வச்சு உடம்பு வலிக்கிற மாதிரி தானே உங்களால் அடிக்க முடியும். சடங்கு ஆரம்பிக்கட்டும். என்னால கொஞ்சமாவது நடக்க முடிஞ்சா கூட நான் வேலைக்கு போவேன். அந்த சம்பளத்தை வச்சு உங்களுடைய செலவுக்கு நான் பணத்தையும் கொடுப்பேன். நீ எனக்காக ஒன்னும் அப்படி வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல. நான் போவேன். இந்த குடும்பம் பட்டினி கிடக்காம இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா இங்க ஒரு ஆம்பளை இருக்காருல்ல, செலவுக்கான பணத்தை கொடுங்க. என்ன முடியுமா? பொண்டாட்டியை அடிச்சு உதைச்சு அவளை கேவலப்படுத்தி பந்தா காட்டுற நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒரு நாய் மாதிரி உங்களை அடிச்சு துரத்தன உங்க ஃபேமிலி கிட்ட போய் இந்த வீரத்தெல்லாம் காட்டுங்க. முதல்ல உனக்கு, அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வச்சுக்கிறேன்டி. இந்த வேணுவோட பவர் என்னங்கிறத அங்க இருக்கிற எல்லாருக்கும் காட்டுவேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.